இந்த மாதிரி சூழ்நிலையில என்னுடைய தாயார் 13வது வயதுல இறந்து போய்விட்டார்கள். முழுக்க முழுக்க என்னுடைய தகப்பனாருடைய மேற்பார்வையில் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தகப்பனார் ஒரு அரசாங்கத்துல ஒரு உயர் அதிகாரியாக, ஒரு தாசில்தாராக இருந்தார். அதனால அவரை நாங்க சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை அவர் எங்க வீட்டுக்கு வருவார். நாங்கள் பிள்ளைகளா இருந்தோம். இந்த மாதிரி சூழ்நிலையிலே என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நான் அடியெடுத்து வைத்த பொழுது நான் முற்றும் முழுவதுமாக என் வாழ்க்கை மாறி போய்விட்டது. கெட்ட நண்பர்கள் சேர்ந்தாங்க. நண்பர்களோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நண்பர்களோட சேர்ந்து பல்வேறு விதமான கெட்ட தீய பழக்கங்களுக்குள்ளே ஆளாக்கப்பட்டேன். நான் அந்த புகைக்கக்கூடிய காரியங்கள்ல என்னென்ன மருந்துகள், மாத்திரைகள் உண்டோ எல்லாவற்றையும் என்னுடைய சரீரத்திலே நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 24 மணி நேரம் குடியிலும் வெறியிலும். இப்ப நம்ம சொல்லும் போது சாதவர்கள் சொன்னாங்க, கல்லூரியிலே படிச்சார், லிட்ரேச்சர் படிச்சார் என்பதுதான் தெரியும். ஆனால் என்ன படித்தார் என்று தெரியாது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கல்லூரி வாசல்லையே ஒரு சாராய கடை இருக்கும் ஓரத்துல, ரொம்ப ஒரு கள்ளச்சாராயம். அங்க நான் போகும்பொழுது நேரம் அங்க போய் குடிச்சிட்டு தான் அங்க வகுப்புக்கு போவேன். ஆசிரியர் எங்கேயோ யாருக்கோ சொல்ற மாதிரி தெரியும், கேட்கும் அப்படியே, அவ்வளவுதான். நான் உபயோகப்படுத்தாத அந்த மருந்துகள், மாத்திரைகள் ஒண்ணுமே கிடையாது. மாத்திரை போட்டிருக்கிறேன், அந்த புகையிலை வைத்து நான் பிடித்திருக்கிறேன், எல்லாம் பண்ணிருக்கிறேன். தீய நண்பர்களுடைய பழக்கம். என்னை தட்டி கேட்க ஆள் இல்ல. என் கையில எப்போ நிறைய பணம் இருக்கும், நிறைய பணம் வைத்து செலவழித்துக் கொண்டே இருப்பேன். இந்த மாதிரி நேரத்துல ஒரு அரசியல் கட்சியிலே நான் என்னை போய் இணைத்துக் கொண்டேன். அந்த கட்சி கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கட்சி, கடவுளை மறுக்கிற ஒரு கட்சி. எங்களுக்கு நிறைய கொள்கைகள் இருந்தது. அந்த கொள்கையில ஒண்ணு கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு கட்சி. இதனால் நாங்க என்ன செய்வோம், அப்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய மாணவர் பிரிவுக்கு நான் ஒரு உதவி தலைவராக இருந்தேன், ஒரு துணை தலைவராக இருந்தேன். நாங்கள் ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்திலையும் இந்த வருஷத்துல எப்படியாவது நம்ம 4 ஸ்ட்ரைக் பண்ணிடணும், 4 பஸ்ஸ கல்லெறிஞ்சிடணும், 4 முறை ஏதாவது காரியங்கள் செஞ்சிடணும் சொல்லி ஒவ்வொரு வருஷ ஆரம்பத்திலும் நம்முடைய சபைகள் கூடி இந்த வருஷத்துல 3 கன்வென்ஷன் நடத்தின்னு பேசுறாங்க பாருங்க. அது மாதிரி நாங்க உட்கார்ந்து பேசுவோம். 3 ஸ்ட்ரைக்காவது பண்ணிடணும், 4 பஸ்ஸையாவது கல்ல விட்டு எரிஞ்சிடணும், என்னென்ன பிரச்சனை இல்லாம வந்து மையப்படுத்தலாம் சொல்லி உட்கார்ந்து பேசி கொண்டிருப்போம். பின்னால் இருந்த சில அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. ஏனென்றால் மாணவ சக்தி என்பது அரசியலுக்கு இன்றியமையாத ஒன்று என்று. இதுல நாங்கள் முரட்டாட்டமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். கல்லூரிக்கு படிக்க போல இந்த மாதிரி தீய காரியங்களை செய்வதற்கு கடந்து போய் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலேயே நான் கொஞ்சம் எழுதுவேன். இப்ப நான் புத்தகங்கள் எழுதியிருக்கிற மாதிரி எழுதுவேன். நான் எழுதின சில கட்டுரைகள், சில காரியங்கள், சில ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எங்களுடைய கட்சி சார்பிலே நடத்தப்பட்டு வந்த எங்கள் பத்திரிகையிலே வெளியாயிருக்குது. அந்த பத்திரிகையில பிரசுரிச்சிருக்கிறாங்க. அந்த பத்திரிகையில நான் அதிகமா எழுதுவது கடவுளை நம்பக்கூடாது, கடவுளை கற்பித்தவன் சும்மா ஏமாற்றுவதற்காக கற்பித்திருக்கிறார்கள், அதிலும் நிறைய காரியங்கள் கடவுள் என்ற பெயரால் செய்யப்படுகிற கொடுமைகள், கொள்ளைகள், கொலைகள், ஏமாற்றுத்தனங்கள், வஞ்சகங்கள் எத்தனை அதிகமா இருக்குது பாருங்கன்னு சொல்லி கட்டுரை எழுதியிருக்கிறேன். உலகம் என்பது இயற்கையாய் தோன்றிற்று, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், இப்படி பல காரியங்கள் என்னென்னமோ படிச்சதெல்லாம் சேர்த்து வச்செல்லாம் கட்டுரை எழுதியிருக்கிறேன். என்னுடைய எழுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் என்பதற்காக அதை கட்டுரை எல்லாம் பத்திரிகையில போடுவாங்க. அப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு நேரத்துல எங்க ஊர்ல இதே மாதிரி ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் ஒண்ணு இருக்குது, பள்ளி மைதானம். அந்த பள்ளி மைதானத்துக்கு ஒரு தேவ ஊழியர் கூட்டம் நடத்துவதற்கு வந்திருந்தார். அவர் வேறொரு வேலைக்காக அங்க எங்க ராமநாதபுரத்துக்கு வந்திருந்தாரு. ராமநாதபுரம் என்பது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்குது. இலங்கையிலிருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு, 18 கிலோமீட்டர். எங்களுக்கும் இலங்கைக்கும் 18 கிலோமீட்டர் தூரம். கடல், எங்களுக்கு அடுத்து கடல் வந்துடும். கடல்ல இருந்து இலங்கைக்கு போயிடலாம். ராமநாதபுரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்குது. அங்கே ஒரு பள்ளி வளாகத்திலே, பள்ளி மைதானத்துல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அவசரமா ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து ஒரு பெரிய தேவ மனிதர், அவர் வேறொரு வேலைக்காக அங்க வந்திருந்தார் அந்த ஊருக்கு. அவரை வைத்து அந்த 3 நாள் கூட்டத்தை நடத்தினாங்க. அவர் வந்தது எப்படியோ கேள்விப்பட்டு ஏராளமான ஒரு 5000, 10,000, 15,000 பேரு ஏராளமா இந்த இடத்துல வந்துட்டாங்க. அவருக்கு ஒரு கர்த்தர் ஒரு விசேஷ வரம் கொடுத்திருந்தார். கூட்டத்துல பேர் சொல்லி கூப்பிடுவார் அவர். அற்புதங்கள் நடக்கும், பிசாசுகள் துரத்தப்படும், அதிசயமான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு. இது எனக்கு தெரியாது. எனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாள் என்னுடைய கல்லூரியை முடித்து விட்டு, நல்லா குடித்து விட்டு, சிகரெட்டை புகித்து கொண்டு என்னுடைய கட்சி ஆபீஸுக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய ஆபீஸுக்கு நான் போயிருந்த பொழுது அங்க இருந்த ஒரு நண்பர், என்னை விட வயசுல பெரியவர், சொன்னாரு, தம்பி, உங்க மதத்திலிருந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க பள்ளிக்கூடத்துல, அந்த கூட்டத்துக்கு போய் பாத்தீங்களா? அதுல ஓபனா ஜனங்களை அப்படியே ஏமாற்றுகிறார்கள். அதிலும் ஒரு பிரசங்கியார் வந்திருக்கிறாரு. கடைசி ஜெப நேரத்துல இயேசுநாதர் இங்கே இறங்கி வருகிறார், இயேசுநாதர் இங்கே உலாவுகிறார்,
ஏசுநாதர் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறார், ஏசுநாதர் சிகப்பு சட்டை போட்டிருக்கிறார்னு கலர்லாம் சொல்றாரு தம்பி. அவர் சொன்ன உடனே இந்த ஜனங்கள்லாம் குதிக்கிறாங்க. ஜனங்களை மாஸ் சீட்டிங், மொத்தமா ஏமாத்துறது, ஜனங்கள் அப்படி ஏமாற்றுகிறார்கள். அதற்கு பிறகு சிவப்பு சேலை கட்டின அம்மா, பச்சை சேலை கட்டின அம்மா, வெள்ளச்சட்டை போட்டிருக்கிற ஐயா என்று சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஐயா இதுல என்ன பெரிய காரியம் இருக்குது? ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல பேர் சொல்லி கூப்பிடுறா ஒரு பெரிய காரியமா? பியூலான்னு கூப்பிட்டா கண்டிப்பா கிறிஸ்தவ கூட்டத்துல ஒரு 10 பியூலா இருப்பாங்க. மேரி என்று கூப்பிட்டால் நிச்சயம் ஒரு 10 மேரி இருப்பாங்க. எப்படி பேர் சொல்லி கூப்பிட்டா கிறிஸ்தவ ஊர்ல எந்தெந்த ஊர்ல என்னென்ன பேர்கள் இருக்கிறது. இப்ப வேலூர் போனீங்கன்னா ஐடான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்களேன், ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. ஏனென்றால் அங்கே ஐடாஸ் கடர் ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த நினைவாக அந்த ஊர்ல நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஐடான்னு பேர் வைப்பாங்க. இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு ஜிம்மிக்ஸ் வேலை பண்றாங்க, இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்ல இல்ல, ஒரு பெரிய கூட்டம் ஜனங்களே மாசா போய் ஏமாற்றப்படுகிறார்கள். நீங்க என்ன செய்யணும்னா, நாங்க அந்த கூட்டத்துக்கு போனா ஒருவேளை எங்களை வித்தியாசமாய் பார்த்து கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கூட்டத்துக்கு போனா யாரும் வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. நீங்க என்ன செய்யுங்க, இந்த கூட்டத்துக்கு போய் அங்க என்னென்னலாம் நடக்கிறது என்பதை ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு நாளைக்கு நம்முடைய பத்திரிகைக்கு ஒரு ஆர்டிகிள் எழுதி கொடுக்கறீங்க, ஒரு கட்டுரை. அதை நம்ம பிரசுரிக்கிறோம். எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் கிறிஸ்தவர்கள், ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி ஜனங்களை எப்படி திசை மாற பண்ணுகிறார்கள் என்பதை நீங்கள் விலாவாரியா பார்த்து எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயோ கிறிஸ்தவ கூட்டமா, சரியான போர் அது. 3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, யார் அதை கேட்பது? கொஞ்சம் பாட்டு பாடுவாங்க, யார் அந்த பாட்டை கேட்பது? என்ன பேசுகிறார்கள் என்று அவருக்கும் புரியாது, கேட்பவர்களுக்கும் புரியாது. இடையிட சத்தம் போடுவாங்க, கைதட்டுவாங்க. இதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது சாமி, என்னை விட்டுருங்க, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொன்னேன். மறுபடியும் என்னை வற்புறுத்தினாங்க, சும்மா போயிட்டு வாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் குடிச்சிருக்கிறேன், இப்போ நான் இப்ப போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல, நீங்க சும்மா போய் எப்படியோ ஓரத்துல இருந்தாவது பாத்துட்டு வந்துருங்க என்று சொல்லி என்னை அனுப்பினார்கள். பாருங்க, ஒரு சின்ன ஒரு நோட்டு புஸ்தகம், அதுல குறிப்பு எழுதுவதற்காக எடுத்துக்கொண்டு அந்த கூட்டம் நடக்கிற அந்த மைதானத்துக்குள்ள போனேன். அந்த மைதானத்தினுடைய ஓரங்களில் பெரிய பெரிய வேப்ப மரங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அதுல இருட்டு இருக்குது. நான் பார்த்தேன், இந்த கூட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்தா யாராவது நண்பர்கள் பார்த்து விட்டால் நம்ம ஒரு மாதிரி ஏளனமா நினைப்பாங்க. என்னடா கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறானே என்று நம்ம ஒரு மாதிரி தாழ்மையா ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த மரத்து ஓரத்துல கிரவுண்டுக்கு பின்னால போய் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று. முதல்ல கொஞ்சம் பேர் வந்தாங்க, நிறைய பிள்ளைங்க வந்தாங்க. ஒரு நல்ல தேவ தூதர்கள் மாதிரி கொயர்ல நின்று பாட்டு பாடினாங்க. எனக்கு அந்த பாட்டு சுத்தமா ஒன்னும் புரியவில்லை. அவர்களாய் பாடினார்கள், நல்லா இருந்தது, கேட்க ஏதோ நல்லா இருந்தது. அதற்கு பிறகு ஒருவர் வந்தார், கொஞ்ச நேரம் அங்கே வந்தவர்களை வரவேற்றார், சாட்சி சொன்னார், என்னமோ நடந்தது, எனக்கு அதுவும் புரியல. 3வது கடைசியில அந்த விசேஷமாய் பிரசங்கம் பண்ண வேண்டிய அந்த போதகர் வந்தார், அந்த ஊழியக்காரர் வந்தார். அவர் நிறுத்தி நிதானமாய் அழகாய் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் என்ன, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அது அவர் என்ன பேசுறாருன்னு புரியல, என்னமோ சொல்றார், புதுசா சொல்றார். எல்லாம் ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க. நான் பார்த்தேன், இதுல என்ன எழுதுவதற்கு ஒன்றும் இல்லையே, என்ன நடக்கிறது? பேசுறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க, கேட்கிறாங்க, இதுல என்ன இருக்கிறது? ஏதோ அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார், போகலாம் என்று நினைத்தேன். இல்ல வேண்டாம், மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்ப்போம் என்று நான் உட்கார்ந்து பார்த்தேன். கடைசி ஜெப நேரம் வந்தது. நாம் எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னார். உடனே எல்லா ஜனங்களும் எழுந்து நின்றார்கள். இவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய சத்தம் மாறிச்சு, அவருடைய குரல் மாறிச்சு. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இப்பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் என்கிறார். நான் உடனே அண்ணாந்து பார்க்கிறேன், வானம் அப்படிதான் இருக்குது, ஒன்னும் திறக்கப்படல. அந்த வானம் திறக்கப்பட்டு ஒரு ஒளி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன் என்கிறார். நானும் மேலே பார்க்கிறேன், ஒன்றும் ஒளியும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியவில்லை. தேவதூதர்கள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன் என்கிறார். நானும் சுத்தி சுத்தி பார்க்கிறேன், தேவதூதர்கள் ஒன்றும் தெரியவில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார் அப்படின்னு சொல்றார். அடடா, ஆரம்பிச்சிட்டார் தன்னுடைய தொழிலை என்று நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஓ, வானம் திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார், தேவ தூதர்கள் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சட்டை போட்டு வர்றாருன்னு சொல்றாரு பாப்பமா சொல்லிட்டார். இள நீல நிறத்திலே அங்கி தரித்தவராக, சிவப்பு நிறத்திலே மேல ஒரு ஷால் அணிந்தவராக இயேசு ஓ எவ்வளவு அழகா இறங்கி வருகிறார் அப்படின்னு சொல்றார். இள நீல நிறத்திலே அங்கி, சிவப்பு நிறத்துல ஷாலு, என்ன காம்பினேஷனே சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல எழுதிக்கிறோம் அப்படி எழுதி கொண்டு பாக்குறேன். சொல்றார், இயேசு இப்ப உலாவி கொண்டு வர ஜனங்கள்லாம் குதிக்கிறாங்க. அப்படியே
ஜனங்கள்லாம் ஆவியில நிரம்புறாங்க. எனக்கு பார்ப்பதற்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அப்பொழுது திடீரென்று அவர் ஒவ்வொருவராய் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சொன்ன மாதிரியே பியூலா, யார் அந்த பியூலா? எஸ்தர், யார் அந்த எஸ்தர்? அப்புறம் ஆல்பர்ட், யார் அந்த ஆல்பர்ட்? எப்படி பேர் சொல்லிட்டே இருக்கிறார். என்னடா அது இவ்வளவு பெரிய கூட்டத்துல, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் முன்னால பகிரங்கமா இயேசு வர்றாருன்னு சொல்றார், இயேசு நடக்கிறாருன்னு சொல்றார், தேவதூதர்கள் வர்றாருன்னு சொல்றார், பேர் சொல்றார். உன்னுடைய பிரச்சனை இது, உன்னுடைய அடிவயிற்றுக்கு கீழே ஒரு கட்டி இருக்கிறது, அந்த கட்டி இப்போது கரைந்து போகிறது. உன்னுடைய கால் நடக்க முடியாமல் இருக்கிறது, ஒரு பலம் அந்த கால்குள் போகிறது. உன்னுடைய கால்கள் கரடு கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறார். உனக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு ஆபரேஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே வருகிறார். நானும் எல்லாம் எழுதி கொண்டே வருகிறேன். அப்படி எழுதிக்கிட்டு இந்த பக்கத்துல இருக்கிற பச்சை சேலை கட்டின அம்மா, உங்க வீட்டுல ஒரு பில்லி சூனி ஆவி இருக்குது, அந்த ஆவியை கர்த்தர் இப்பொழுது கடிந்து கொள்ளுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார். அவர் சொல்லிக்கொண்டே வந்தவர் திடீர்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இப்படி எல்லாம் நடக்குமா? அது எப்படி பார்த்த மாதிரி சொல்லுகிறார், சும்மா அந்த கூட்டத்துல போய் சொல்லுகிறாரோ என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல தன்னுடைய வார்த்தையை நிறுத்தி கொஞ்ச நேரம் அமைதியாகிவிட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு வாலிப தம்பியை நான் பார்க்கிறேன், நீ உன்னுடைய நண்பர்களால் அனுப்பப்பட்டு கடவுளுடைய ஆவியை சோதிப்பதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறாய். உன்னுடைய கையிலே ஒரு புத்தகம் வைத்திருக்கிறாய், அந்த புத்தகத்திலே இங்கே நடக்கிற காரியங்களை எழுதி கொண்டிருக்கிறாய். தம்பி, நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை உன் புத்தகத்தில் எழுதிக்கொள். எந்த வாயால் கடவுள் இல்லை என்று சொன்னாயோ அதே வாயால் நீ ஊர் ஊராய் போய் கடவுள் இருக்கிறார் என்பதை ஆதாரபூர்வமாய் சொல்ல போகிறார் என்று சொன்னாரு. சொன்னவுடன் எனக்கு இவர் என்னைத்தான் சொல்லுகிறார் என்று முதல்ல தெரியல. ஆனால் என் மனதில் ஏதோ ஒன்று, ஒரு மாற்றம் நடந்த மாதிரி, ஒரு ஷாக் மாதிரி ஒன்று இருந்தது. ஆனால் அது எனக்கு வேற ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் நான் என் மனதில் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டேன், வேண்டாம், இந்த காரியத்தில் நம்ம தலையிடக்கூடாது, இதை விட்டுருவோம் என்று சொல்லி விட்டு நேரா ஆபீஸுக்கு போனேன். என்னுடைய நண்பர்கள் கேட்டாங்க, என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லங்க, அது கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ள ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வேண்டாம், இதெல்லாம் நம்ம போய் பத்திரிகையில போட்டு கொச்சைப்படுத்த வேண்டாம் சொல்லி நான் எழுதின பேப்பரை கசைக்கு போட்டுட்டு வந்துட்டேன். அன்று இரவிலே, அடுத்த நாள் காலையில் அதிகால நேரத்துல என் மனதில் யாரோ பேசுவது போல ஒரு சத்தம். அந்த சத்தம் என்னுடைய பாவங்களை எனக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. நீ இதை செஞ்ச, அதை செஞ்ச, இதை செஞ்சன்னு சொல்லி ஒரு எண்ணம் போல அது வருகிறது. அந்த எண்ணம் மேலோங்கி 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 என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறைபிடித்து என்னை செயலற்றவனாய் அமர பண்ணிவிட்டு அந்த எண்ணம் மாத்திரமே மேலோங்கி இருக்கிறது. நான் நினைச்சு பார்க்காத பல வார்த்தைகள், நான் நினைச்சு பார்க்காத பல காரியங்களை என் மனதுக்குள்ளிருந்து யாரோ பேசுவது போல இருக்கிறது. இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த வார்த்தைகள் உள்ளே இருந்து வர ஆரம்பிச்ச உடனே நான் ஒரு செயலற்றவனை போல உட்கார்ந்துருவேன். நமக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கிறது என்று நான் நினைத்து கொண்டு நேரா முதலா என்னுடைய கல்லூரிக்குள்ள கிளாஸ்ல போய் உட்கார்ந்தேன். ஏதாவது நடக்குதா பார்க்கலாம், வேண்டாம், நம்முடைய நினைப்பை மாத்துவோம், இந்த மனசுக்குள்ள வருகிற இந்த குழப்பங்களில் இருந்து விடுதலை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி கிளாஸ்ல போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் என் ஆசிரியர் சொல்வது என் காதுகளில் கேட்டது. கொஞ்ச நேரத்துக்கு மேல மறுபடியும் இந்த வார்த்தைகள் மேலோங்கி 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 என் நினைவுகளை அப்படியே மூடி, நீ மனம் திரும்ப வேண்டும், அதை செய்யணும் சொல்லி என் பாவங்களை யாரும் உணர்த்தி காட்டுவது போல இருந்தது. உடனே என் வகுப்பிலிருந்து வெளியே வந்து நேரா சினிமா தியேட்டருக்கு போனேன். சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படம் பார்க்கறதுக்காக நம்முடைய மனதை மாற்றி விடுவோம், யாரும் நம்மை துரத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மனதை மாற்றுவதற்காக அங்கே போய் உட்கார்ந்தா. அந்த சினிமால ஃபர்ஸ்ட்ல அந்த எழுத்து டைட்டில் கார்டு வருகிற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு வார்த்தை அப்படி வந்து 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 என்னை மூடி அப்படி செயலற்றவனாய் மாற்றி தான் சொல்லுவதை மாத்திரம் நான் கேட்க வேண்டும் என்பதை போல அது பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை வர வர என் மனம் எனக்குள் உடைகிறது, உருகுகிறது. அழுதே அறியாத என்னுடைய கண்களிலே கண்ணீர் வடி ஆரம்பிக்குது. என்னமோ நடக்குது நமக்குள்ள மாற்றம். மறுபடியும் என்னுடைய நண்பர்களை விட்டு நான் தனியா போய் உட்கார ஆரம்பிச்சேன். அது பேசுகிறதை கேட்டுக்கொண்டே இருக்குன்னு அவ்வளவுதான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் நினைத்தேன், நம்ம நிறைய புகை பிடிச்சதுனால, கஞ்சா குடித்ததுனால, மாத்திரைகளை உபயோகப்படுத்துறதுனால, குடித்ததுனால பைத்தியமாகி விட்டோம், நம்முடைய மனநிலை மாறிவிட்டது, ஏதோ நமக்குள்ளே குழப்பமான எண்ணங்கள் தோன்றுகிறது, இது என்னவென்று நமக்கு தெரியவில்லை, இதிலிருந்து எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு தீர்மானத்தோட மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும் இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆள் பேசுற மாதிரி ஒரு சத்தமே எனக்கு கேட்க ஆரம்பித்தது. சைக்காலஜில சொல்லுவார்கள், ஒருவன் பைத்தியமாக போவதற்கு முன்பாக வினோதமான குரல்கள் அவருடைய காதலை கேட்குமா, மாதா கோயில் மணி ஓசை அடிக்கிற மாதிரி மணிச்சத்தம் கேட்குமா, புதிய புதிய ஆட்கள் பேசுற மாதிரி கேட்குமா, அப்புறம் பைத்தியமாகி விடுவானா. இதெல்லாம் நான் படித்திருக்கிறேன். ஒருவேளை அதுதான் எனக்குள்ளும் நடக்கிறதோ என்று பயப்பட ஆரம்பித்தேன். நான் என்னுடைய நண்பர்களை விட்டு விலக ஆரம்பித்தேன்.
நான் குடிக்கிறது நிறுத்த ஆரம்பிச்சேன். தனியா போய் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் இந்த வார்த்தை பேசுகிறதை கேட்டு அழ ஆரம்பித்தேன்.